துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. இப்போ நாம பார்க்க போற பதிவு உறவு முறையில் திருமணத்திற்கு ஆகாத ஒத்துவராத நட்சத்திரங்கள் மூலம், ஆயில்யம், கேட்டை, விசாகம் ஆகிய நட்சத்திரங்களை பற்றி கீழ்வருமாறு பேசிக்கொள்வோம். மூலம் மாமனாருக்கு ஆகாது. ஒருவர் மூல நட்சத்திரத்தில் பிறந்து மாமனார் வீட்டு ஸ்தானம் ஆகிய மூன்றாவது வீட்டில் கேது இருந்தாலோ அல்லது கேது பார்த்தாலோ மாமனாருக்கு கண்டம், மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. ஆயில்யம் மாமியாருக்கு ஆகாது. மாமியார் ஸ்தானமாகிய 10வது வீட்டில் புதன், செவ்வாய் அல்லது ராகு, கேது இருந்தாலும், இவர்களுடன் சேர்ந்து 4ஆம் வீட்டில் இருந்தாலும் மாமியாருக்கு தோஷமே. அப்படி இல்லாமல் புதன் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தாலும், சுக்கிர பகவானின் நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம் ஆகிய நட்சத்திரத்தின் சாரம் பெற்று இருந்தாலும், ஆயில்ய நட்சத்திரத்திலேயே பிறந்திருந்தாலும் இந்த தோஷத்தை ஏற்படுத்தாது. கேட்டை நட்சத்திரம் மூத்த மைத்துனருக்கு ஆகாது. மூத்த மைத்துனர் இடமான 5வது வீட்டில் பாவ கிரகங்கள் இருந்தாலும், 5ஆம் வீட்டிற்கு 7வது வீட்டில் 11வது வீட்டில் பாவகிரகங்கள் இருந்தாலும் மூத்த மைத்துனருக்கு தோஷம் ஏற்படுத்தும். அதேபோல் அந்த நட்சத்திரத்தின் நாயகனாகிய புத பகவான் ராகு, கேது, குரு, செவ்வாய் போன்ற கிரகங்களுடன் சம்பந்தப்பட்டிருந்தாலும் மூத்த மைத்துனருக்கு தோஷம் ஏற்படும். விசாக நட்சத்திரம் இளைய மைத்துனருக்கு ஆகாது. இளைய மைத்துனர் இடமான 9வது வீட்டில் பாவ கிரகங்களான ராகு, கேது, செவ்வாய் ஆகியவை இடம்பெற்று இருந்தாலும் இளைய மைத்துனருக்கு தோஷம். அதேபோல் விசாக நட்சத்திர நாயகனான குரு பகவான் ஜாதகத்தில் கெட்டு இருந்தாலும், புதனுடன் சேர்ந்து இருந்தாலும் இளைய மைத்துனருக்கு தோஷம். இவ்வாறு இல்லாமல் குரு பலமாக இருந்தால், விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இளைய மைத்துனருக்கு எந்த தோஷத்தையும் ஏற்படுத்தாது. இதுவே மூலம், ஆயில்யம், கேட்டை, விசாகம் ஆகிய திருமண உறவில் ஏற்படுத்தும் சிக்கல்களை பற்றி குறிப்பிடுவதாகும். இந்த சிக்கல்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு வழிவகை அமைத்துக் கொள்ளலாம்.